அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற 2ஆம் திருப்புதல் தேர்வு அறிவியல் வினாத்தாளை விடை குறிப்பையும் பார்க்கலாம். 1 எத்தில் ஆல்கஹால், 2 எஸ்ஏ கணு, 3 பிட்யூட்டரி சுரப்பி, 4 மெட்டாசென்ட்ரிக், 5 ஐஆர்8, 6 காற்றாற்றல், 7 சுழி ஆ மற்றும் ஆ, 8 சுழி, 9 மின்னாற்றல், 10 கார்பன் டை ஆக்சைடு, 11 நீர், 12 95.5. நிறை எடை வேறுபடுத்துக. பருப்பொருளின் அளவு, அப்புறம் இடத்திற்கு இடம் மாறாது, இடத்திற்கு இடம் மாறும், அலகு கிலோகிராம், அலகு நியூட்டான், அதை எழுதணும். அதுக்கப்புறம் ஒளிவிலகல் எண் என்றால் என்ன? μ/c/v. அந்த காற்றில் ஒளியின் திசைவேகத்திற்கும் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள விகிதம் ஒளிவிலகல் எண். பாயில் விதியை கூறுக. மாறா வெப்பநிலையில் அழுத்தமானது அந்த பருமனுக்கு எதிர்விகிதத்தில் அமையும். P எதிர்விகிதம் 1/v வரும். அணுக்கட்டு எண் வரையறு. மூலக்கூறுகளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அணுக்கட்டு எண் ஆகும். அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்பு 5 மார்க் கொஸ்டின் உள்ளதை கேட்டிருக்கிறாங்க. 4 மார்க் கொஸ்டின் உள்ளது. தொண்டை ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. ஹிரிடின் என்ற பொருள் ரத்தத்தை உறைய விடுவதில்லைன்னு 2 பாயிண்ட் எதனா போதும். அடுத்து பின்முளையின் பாகங்கள் யாவை? சிறுமுளை, பான்ஸ், முகுளம். பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலரின் பண்புகள் புக்கு உள்ளது கேட்டிருக்காங்க. அதனுடைய பூவுடைய நிறம், மனம், தேன் சுரக்கும் தன்மை நன்றாக இருக்க வேண்டும். இது 1 மார்க் கொஸ்டினில் ஒரு தடவை கேட்டாங்க. அடுத்தது அதிக நார்ச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமை ரகங்களின் பெயர்களை ஏதுக. ட்ரிட்டிகேல். திருத்தி குறித்தும் அதன் பகுதிகள் குறித்தும் ஏதுக. ஸ்டேஜ், ஸ்ப்ரைட்டு, ஸ்கிரிப்ட் எடிட்டர். அதுக்கப்புறம் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா மின்தடை கேட்டிருக்காங்க. மின்தடை R=V/I 32 அளவுத்தா 15 ஓம். நியூட்டன் இயக்கத்திற்கான விதிகளை இயக்குக. 3 விதிகளை எழுதணும். முதல் விதி, இரண்டாம் விதி F=ma என கூட 1 மார்க் கொடுத்துடலாம். அடுத்து 3ஆம் விதி, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. கிட்டப்பார்வை தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. இதுலேருந்து ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்டு எழுதலாம். அடுத்து மீயொலியை உணரும் ஏதேனும் 3 விலங்குகள். கொசு, நாய், வவ்வால், டால்பின். செவி உணர் ஒளியின் எதிரெண் என்ன? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை உள்ளது. அடுத்து துரு என்பது என்ன? பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு துரு எனப்படும். துருவுடைய சமன்பாடை மேலே 4Fe + 3O2 + XH2O = 2Fe2O3 XH2O. அடுத்து இரும்பு துருப்பிடிக்க காரணங்கள். ஈரமான காற்று, நீர், ஆக்சிஜன். அடுத்து படிவரிசை என்றால்னா படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக. இதான் அதற்கான ஆன்சர். படிவரிசை என்றால்னா ஒரு பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் மொத்த வேதி பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிம சேர்மங்களை குறிப்பதாகும். அடுத்து அதனுடைய பண்புகள் அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன? இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது? ஒளிச்சேர்க்கை என்பது தாவரங்கள், தற்சார்பு ஊட்டவர்களான தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை சூரிய ஒளி பச்சையத்தின் உதவியால் தயாரித்துக் கொள்வது. இது செல்லின் பசுங்கடிகத்தில் நடைபெறுகிறது. அதை ஏன்னா அதுக்கு 1 மார்க். அடுத்து ஒளிச்சேர்க்கை சுவாச ஈவு. வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன் அளவுக்கு இடையே உள்ள விகிதம். அடுத்து இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. மேக்ஸிமம் எல்லா பசங்களும் ஓரளவு படிச்சிருப்பாங்க. சுவாச வாய்க்களை கடத்துகிறது. செரிமானம் அடைந்த உணவுப் பொருட்களை அனைத்து செல்களுக்கும் கடத்துகிறது. உடலின் நீர் சமநிலையை பராமரிக்கிறது. ஹார்மோன்களை கடத்துகிறது. உடலின் pH மதிப்பை கட்டுப்படுத்துகிறது. எழுதணும். அடுத்து மண்ணெரிப்பை எவ்வாறு தடுக்கலாம்? அதிகமான கால்நடை மேய்ச்சலை தவிர்த்தல், அதிகமான மரம் வளர்த்தல், தாவரங்களின் நிலப்பரப்பை அதிகரித்தல் போன்ற பாயிண்ட்டுகளை எழுதலாம். அதுக்கு அடுத்தது அந்த கணக்கு. இதுதான் இதற்கான ஆன்சர். கரைபொருளின் நிறை 45 கிராம், கரைப்பானின் நிறை 180. கரைபொருள் பை கரைப்பொருள் ப்ளஸ் கரைப்பான் 45 180 கூட்டி வச்சா 20% வரணும். 0.01 கொடுத்துருக்காங்க. அதை 10 மாற்றினா 1 × 10 - 2 வரும். ஃபார்முலாவை எழுதணும். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சரு 2. அடுத்து மின்னோட்டம் என்றால் என்ன? கடத்தியில் பாயும் மின்னோட்டங்களின் ஓட்டம். மின்னோட்டத்தின் அலகை ஆம்பியர் இருக்கணும். அதை எப்படி கருவியில் அளவிட முடியும்? அம்மீட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்தது ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. அடுத்து இதான் அதற்கான ஆன்சர். ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்களின் பண்புகள். அதுக்கடுத்த கொஸ்டின், அணுக்கருவியல் கட்டுப்படுத்தும் கருவிகளின் செயல்முறைகள். நியூட்ரானின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. ஆக்சிஜனின் பல்வேறு ஐசோடோப்புகள் மற்றும்
H2SO4 சல்ஃபரின் சதவீதம். இதுதான் அதற்கான ஆன்சர். H2SO4 சல்ஃபரின் சதவீதம். ஃபஸ்ட்டு H2SO4 கண்டுபிடிச்சணும், அப்புறம் சல்ஃபருக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இதுதான் அந்த சதவீத எய்ம். அதுக்கப்புறம் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களை வேறுபடுத்துக. அதுக்கடுத்த கொஸ்டின், இரட்டை இடப்பெயர்ச்சி வினையை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இந்த கொஸ்டினுக்கே 7 மார்க் கொடுக்கலாம், ஆனால் இதை இதோட சேர்த்து இன்னும் 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. மீள்வினை மீளாவினை வேறுபடுத்துக. அடுத்த கொஸ்டின், CH3 CH2 CH2OH என்ற சேர்மத்தின் பெயரிடும் முறையை வரிசைக்கிரமாக எழுதல். இதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்து கருவுரா கனி என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. விதைகள் உருவாமலே கரு உருவாவது கருவுரா கனி. எடுத்துக்காட்டு தக்காளி. அடுத்து தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் பங்கு பெறுவதால் தைராய்டு ஹார்மோன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பரிணாமத்திற்கான உந்துவிசை இயற்கை தேர்வு எவ்வாறு உள்ளது? இதுதான் அதற்கான ஆன்சர். அப்புறம் உட்கலப்பு வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. மது அருந்துவதற்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்தல். இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.